கொடுக்கறதில்ல. நான் ஒரு திட்டம் போடணும், அதுக்கு ஒரு சட்டம் போடணும், அதுக்கு அமௌண்ட் ஒதுக்கணும். இப்போ மதுரையிலேருந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ஷன் கூப்பிட்டுருக்காங்க. நீங்கள் எதுக்கு போகல என்னால் கூப்பிட்டு இருந்து நம்ம ஸ்கூலில் அமையாது. ஏன்னா எனக்கு லீவ் கிடைக்கணும் முடியாமல் இருக்கேன். ஆனால் ஒன்று கேட்டேன், அவங்ககிட்ட கேட்டேன், ஏமா நோட்ஸ் தராங்களா? நோ நோட்ஸா? நம்ம மட்டும் தமிழ்நாட்டிலேயே நோட்ஸை வெளியிடுறது வெளிப்படையா எல்லாருக்கும் வெளியிட ஆய்வு மரத்தில் எதிர்த்துக்க. அதே போல நோட்ஸ் இலவசமாக கொடுக்கிறது ஆய்வு மரத்தில் எவ்வளவு கொடுப்பாங்க? நான் சேலஞ்ச் பண்றேன், கொடுக்க சொல்லு. பேரு பேரு ரெண்டு மாதம் போறா, அப்புறம் காசு வாங்குவானுங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன், 20 வருஷமா யார்கிட்ட காசு வாங்குறது இன்ன வரைக்கும், புரியுதா? ஆனா நம்ம நினைச்சா இந்த பிள்ளைய ஒரு மாசம் நான் இப்ப நினைக்கிறேன்னு வையே, கோடி ரூபாய் சம்பாதிச்சிடலாம். ஒண்ணும் இல்லையா, ஒரு மாசம் சம்பளம் கூட போட்டுருவாங்க, போட மாட்டாங்களா? ஒரு மாசம் சம்பளத்தை இப்ப 1000 பேர் வசதியா குரூப் போடு. இது இருக்குல்ல, நம்ம இது கூட்டுறவு எத்தனை பேர் காசு வாங்கினா எவ்வளவு பார்த்தாலும் காசு. எஸ்ஐ ஒரு மாசம் சம்பளத்துக்கு போறான்னா போடுவியா? என்ன பண்ண போறா? காசு வச்சு என்னமா பண்ண போறா? அது நமக்கு நோக்கம் இல்ல. வர்றவங்களுக்கு சரியான வழிகாட்டல் பண்ணணும். எல்லாரையும் தேர்தல் வெற்றி வைக்கணும், அதை நம்முடைய இலக்கை. நான் அப்படிதான் வச்சிருக்கேன், புரியுதா? என் பையன்களுக்கு அதை தெரிவித்துருவேன். நீ பாத்துக்க, இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுனேன். அது லஞ்சம் வாங்கக்கூடாது, நாசமா போவேன். நான் அவங்ககிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லுவேன். மாயத்தை இது பண்றாங்க, என்ன பண்ண லஞ்சம் வாங்க நாய் அரெஸ்ட் ஆகலையா? பாத்தீங்களா? உனக்கு என்ன நோக்காடு? என்ன சம்பளம் வருது, நல்லா இருக்கலாம். சரி அப்படியே வாங்கி லஞ்சம் வாங்கி சொல்ல, நான் என்ன செய்ய வாங்கி தொலைச்சிட்டேன். ஆளை பார்த்து வாங்க. எவ்வளவு முடியாதவரை போய் அவனே கட்டிக்கலாம் வரியா? அவரை போய் லஞ்சம் வாங்க நீ விளங்கு. நான் மாணவர்கள் பேசுவேன்னா எந்த நாய் லஞ்சம் வாங்க நான் பேசுவேன். அவன் என்ன சொல்றாங்க, எல்ஐசி லஞ்சம் வாங்கி போறீங்க. அப்படி அல்ல, லஞ்சம் அப்ப எல்ஐசி லஞ்சம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது மனசாட்சிப்படி செயல்படு, புரியுதா? உனக்கு சம்பளம் தெரியா? சும்மா 500 600 சம்பாதிக்க முடியாது. எவ்வளவு சம்பளம் தர தெரியுமா? இன்னைக்கு ஒண்ணு இல்ல, 30,000 சம்பளம். நீங்க சும்மா சாதா போதாதா? 30,000 பத்தாதா? 30,000 போதுமா? அது செலவு நம்ம ஒரு நாளைக்கு 1000 கணக்கு வச்சுக்க போது. அப்படிதான் இருக்கணும். அதைத்தான் அன்னைக்கு பெரியவர் வந்தார்ல, நீங்க பேசுறாருல, செட்டு கொடுத்தாரு சொன்னார்ல, நம்ம நோட்ஸ்லயே அதான் போட்டிருப்பேன். ஆயக்குடி இலவச பயிற்சி மையம் மாணவராகிய நான் வேலைக்கு சேர்ந்தவன் லஞ்சம் வாங்க மாதிரி அந்த குரூப் ஃபார்ம் தருவோம், புரியுதா? அதை போட்டிருக்க. அதை இறக்காம பண்ணிருக்கா, யாரு வேணா அது பண்றாங்க இது பண்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம கரெக்டா இருப்போம். எந்த விஷயத்தை யாருக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டோம். நீ இப்ப ஒண்ணு இந்த டெலகிராம் போடுற கைது அதே நீங்க திட்டு வேணாலே மாறாம டெலகிராம் ஆப் ஏத்து அதுல பாரு, தெரியல நீ கூப்பிடு, நான் திட்டத்தை நீங்க உள்ள இருந்தீங்க செமீனாவா ஏமா பேசலாமா? எங்கம்மா பேசுற பொருள் எங்க வச்சது அம்பம் நீதானா? எஞ்சி இந்த பிள்ளை என்ன அதாவது என்ன பண்ணுச்சுன்னா, தெரியுமா? நோட்ஸ் வாங்கிட்டு நோட்ஸ்ல இந்த மெசேஜ் பண்ண சொல்ற 8ஆம் வகுப்பு முதல் 28ஆம் தேதி 1 2 3 இயல் போட்டோமா, அப்புறம் அடுத்த வாரம் 4 5 6 போட்டோமா, 7 என்ன பண்ணுச்சுன்னா காணாம சொன்னியா? மெசேஜ் பண்ண மூஞ்சில 2 கண்டுக்கு பாருங்க சொன்னா இல்லையா? இப்ப கூட காலையில் திட்டினேன். அந்த பிள்ளை மெசேஜ் ஓடிட்டு மெசேஜ் உட்காந்துருக்கேன், திட்ட சார் திட்ட வாங்க. ஆமா திட்ட, ஏன்னா அது வரல இது வரல சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றேன். இந்த பிள்ளை எந்த ஊர் தெரியுமா? கம்ப பாத்துக்க எவ்வளவு தூரம் அதுல இருந்து மெனக்கிட்டு வர்றாங்க. அதனால தயவு செய்து எவ்வளவு வந்தாரு என்ன படிச்சு பாஸ் ஆகிங்க. இப்போ ஒரு கஷ்டப்பட